என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 15. இன்றைய தியானத்தின் தலைப்பு நன்மை இன்னது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மீகா அதிகாரம் 6, 1-8 வரை. கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது. மீகா 6:2. மீகா எழுதிய நூலில் இன்றைய பகுதி இனியதும் எளியதும் தெளிவானதுமாயிருக்கிறது. ஆண்டவர் தாமே தம் பிள்ளைகளுடன் பேசுகிறார். நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன் என்று விசனத்தோடு கேட்கிறார். உடனே அவர்களுக்கு தாம் செய்த நன்மைகளை பட்டியலிடுகிறார். இஸ்ரவேலரை எகிப்தினின்று மீட்டு கொண்டது, அவர்களை வழிநடத்தும்படி மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரை அனுப்பியது, பாலாக், பிலேயாம் சதித்திட்டத்தினின்று காத்து கொண்டது ஆகிய சிலவற்றை நினைவூட்டி கர்த்தருடைய நீதிகளை நினைத்துக்கொள் என்கிறார். நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நமக்கென்று அவர் செய்த நன்மைகள், நீதிகள் உண்டல்லவா? நமக்கு நாமே அடிக்கடி அவற்றை பட்டியலிட்டு நினைத்து நன்றி சொல்வது நல்லது. நமக்கு நாமே அடிக்கடி அவற்றை பட்டியலிட்டு நினைத்து நன்றி சொல்வது நல்லது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக என்ன செய்வது என்ற கேள்வி இஸ்ரவேலருக்கு வந்தது. முதலாவது, உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் என்று இஸ்ரவேல் கூறுகிறது. இது நல்லது, இதை நாமும் செய்ய வேண்டும். அடுத்து, கன்று குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலியிட வேண்டுமோ என்று இஸ்ரவேல் கேட்கிறது. மட்டுமல்ல, என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வேண்டுமோ என்று எண்ணிய இஸ்ரவேலர் தங்கள் பிள்ளைகளையும் பலியிட துணிந்தனர். இந்த வழக்கம் அன்று இருந்ததை சங்கீதம் 106:37, எரேமியா 7:31 சுட்டுகின்றன. ஆனால் அன்பும் நீதியும் உள்ள தேவன் எதிர்பார்ப்பது வேறு. நியாயம் செய். வியாபாரி தன் வியாபாரத்திலும், நீதிபதி நீதி வழங்குவதிலும், காவலர் கடமையை செய்வதிலும், குடும்பத்தினர் குடும்ப உறவுகளிலும் நியாயமானதை செய்ய வேண்டும். இரக்கம் கொள். இது அன்பின் மிகுதியினால் மட்டுமே செய்யப்படக்கூடியது. ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், அனாதைகள், முதியோர், நோயாளிகள் என்று இரக்கம் பாராட்ட நம்மை சூழ அநேகர் உண்டு. இதயத்தை அடைத்து கொள்ள வேண்டாம். தேவனுக்கு முன் மனத்தாழ்மையாயிரு. ஆயக்காரனைப் போல பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று இறைமுன் வருவதே நிறைவான பண்பு. இவற்றையே தேவன் விரும்புகிறார் என்று மீகா சொல்வதே இந்நூலின் பொன் விதி. தேவன் இனிய எளிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். மனிதன் பெரிய அரிய சடங்குகளை செய்ய முனைகிறான். தேவன் இனிய எளிய காரியங்களையே எதிர்பார்க்கிறார். மனிதன் பெரிய அரிய சடங்குகளை செய்ய முனைகிறான். ஜெபம். தேவனே, நன்மை இன்னதென்று அறிவித்து விட்டீர். அவற்றையே செய்ய முயல்கிறேன். செய்யும் உற்சாகத்தையும் பலனையும் தாரும். ஆமேன்.